பதுல ஹபுதல கில்பர்ட் தமிழ் வித்தியாலயத்தில் 33 பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக பாடசாலை புத்தகப்பை மற்றும் பாடசாலை உபகரணங்கள் வழங்கி வைப்போம். இந்நிகழ்விற்காக நிதியுதவிகளை எடுத்து செல்லும் பாதை குன்றும் குழியுமான நிலையில் காணப்பட்டதோடு பல சவால்களுக்கு எமக்கு முகம் கொடுக்க நேர்ந்தது. இந்த நிகழ்விற்காக பூரண நிதியுதவியினை குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் வழங்கியிருந்தனர். குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் ஒவ்வொரு வருட இறுதியிலும் 10 பாடசாலைகளை தெரிவு செய்து அதிலுள்ள மாணவர்களுக்கு கற்றலுபகரணங்களை வழங்குவது வழக்கமாகும். அவ்வகையில் இம்முறை குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் அனுசரணையில் 15வது பாடசாலையாக பதுல வட்டாரவல கல்வி வலயத்திற்குட்பட்ட பகுதியில் இயங்கி வரும் பதுல ஹபுதல கல்வி தமிழ் பாடசாலையில் கல்வி பயிலும் 33 மாணவர்களுக்கு கல்விக்கு கரம் கொடுப்போம் எனும் தொனிப்பொருளின் கீழ் இலவசமாக பாடசாலை புத்தகப்பை மற்றும் பாடசாலை உபகரணங்கள் வழங்கும் இன்னும் ஒரு நிகழ்வு கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 1 மணி அளவில் பதுல ஹபுதல கெல்பன் தமிழ் வித்தியாலயத்தில் நடைபெற்றது. இதன்போது மாணவர்களது திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் கலை நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்த நிகழ்விற்காக பூரண நிதியுதவியினை குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் வழங்கியிருந்தனர். இந்நிகழ்வின் பிரதம அதிதியாக பதுல ஹபுதல கெல்பன் தமிழ் வித்தியாலயத்தின் அதிபர் பி மகேஸ்வரி, சமூக சேவையாளர் ஆர் கார்த்திகா மற்றும் எல்பி குரூப் அங்கத்தவர் புஷ்பா அவர்களது தங்கை புஷ்பமலர், சமூக சேவையாளர் ஆர் சுரேந்திரகுமார் மற்றும் எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் நிறுவனத்தின் ஊடக ஒருங்கிணைப்பாளரும் FN மீடியா நெட்வொர்க் நிறுவனத்தின் உரிமையாளரும் சக்தி மற்றும் சிரசு தொலைக்காட்சியின் குருநாகல் மாவட்ட செய்தியாளரும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஊடக பணிப்பாளரும் மக்களின் மகிந்தன் தேசமானிய தேசகீர்த்தி ஊடகவியலாளர் AWM ஃபஸ்லான், சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் பெண்கள் மற்றும் குழந்தை விவகாரம் தொடர்பான பணிப்பாளர் திருமதி துஷாந்தினி மத்ரா, சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் பிரதி பணிப்பாளர் MTF தஸ்லீம், சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் கல்விசார் துணை பணிப்பாளர் மற்றும் பதுல பஸ்ஸர முஸ்லிம் வஹாவித்தியாலய ஆசிரியருமான MHF ஃபஸ்மிரா உள்ளிட்டோர் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டனர். குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் ஒவ்வொரு வருட இறுதியிலும் 10 பாடசாலைகளை தெரிவு செய்து அதில் உள்ள மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்குவது வழக்கமாகும். அவ்வகையில் இம்முறை குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் அனுசரணையில் 15வது பாடசாலையாக பதுல பண்டாரவல கல்வி வலயத்திற்குட்பட்ட பகுதியில் இயங்கி வரும் பதுல ஹபுதல கெல்பன் தமிழ் பாடசாலையில் கல்வி பயிலும் 33 மாணவர்களுக்கு கல்விக்கு கரம் கொடுப்போம் எனும் தொனிப்பொருளின் கீழ் இலவசமாக பாடசாலை புத்தகப்பை மற்றும் பாடசாலை உபகரணங்கள் வழங்கும் இன்னும் ஒரு நிகழ்வு கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 1 மணியளவில் பதுல ஹபுதல கெல்பன் தமிழ் வித்தியாலயத்தில் நடைபெற்றது. இதன்போது சமூக சேவையாளர்களை பாராட்டி எல்பி குரூப் மூலமாக சமூக பணி, சமூக மேம்பாடு, மனித உரிமைகள் பாதுகாப்பு, அமைதியை கட்டியெழுப்புதல், சமூக நல்லிணக்கம் மற்றும் தலைமைத்துவம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குதல் போன்ற பல்வேறு விடயங்களை உள்ளடக்கிய வகையில் மனித தங்க சிறப்பு விருது, மனிதாபிமான விருது 2024 வழங்கப்பட்டது. இதன்போது பாடசாலைகளுக்கான விருதினை பாடசாலை சார்பாக அழைப்பு ஏற்று நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த பதுல ஹபுதல கெல்பன் தமிழ் வித்தியாலயத்தின் அதிபர் பி மகேஸ்வரி அவர்களுக்கு எல்பி குரூப் சார்பாக
எல்பி குரூப் ஊடக ஒருங்கிணைப்பாளர் ஊடகவியலாளர் ஃபஸ்லான் மூலமாக வழங்கி வைக்கப்பட்டது. அதனையடுத்து சமூக சேவையாளர் ஆர் சுரேந்திரகுமார் அவர்களுக்கான விருதினை சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் பிரதிபலிப்பாளர் தஸ்லீம் அவர்கள் வழங்கி வைத்தார். மேலும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி மூலம் நிகழ்வுக்கு வருகை தந்த சிறப்பதிதிகளை கௌரவிக்கும் வகையிலும் சமூக சேவைகளை பாராட்டும் வகையிலும் எல்பி குரூப் மூலமாக மனித தங்க சிறப்பு விருது 2024 பதுல்ல ஹபுதல கெல்பன் தமிழ் வித்தியாலயத்தின் அதிபர் பி மகேஸ்வரி மூலமாக வழங்கி வைக்கப்பட்டது. மலையகத்தை சேர்ந்த பின்தங்கிய தோட்டப்புற பாடசாலையான இந்த கெல்பன் தமிழ் வித்தியாலயம் அனைவராலும் பாராமுகமாக பின்தங்கிய நிலையில் எங்கோ காணப்பட்டது. இப்பாடசாலையை நாங்கள் எத்தனையோ வழியில் முன்னேற்ற பாடுபட்ட போதும் எங்களுக்கு கரம் கொடுத்து உதவி செய்வார் இல்லை. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் யாராவது உதவி செய்வார்களா என்று எதிர்பார்த்திருக்கும் வேளையில் இப்பாடசாலையின் பழைய மாணவரான திருவாளர் புஷ்பாகரன் என்பவர் வெளிநாட்டில் இருந்து எமக்கு ஒரு தகவல் அனுப்பினார். உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகின்றேன் ஒரு நிறுவனத்தை, அந்நிறுவனத்தில் நானும் ஒரு அங்கத்தவன், அந்நிறுவனத்தின் மூலம் உங்களுக்கான உதவிகளை பெற்று தருகின்றேன் என்றார். අද කාලේ අනුව තමන්ගේ විනෝදය සඳහා තමන් උපයන මුදල වැය නොකර මේ වගේ අධ්‍යාපනය වෙනුවෙන්ම අධ්‍යාපනයේ රඟ දෙමු කියන තේමාවෙන්ම ඒගොල්ලෝ උපයන මුදල ස්ථාවරත්වයක් හදාගෙන ඔයාලා වගේ දරුවන්ගේ අධ්‍යාපනය නගා සිටවන්න ඔයාලගේ අධ්‍යාපනයට අතහිත දෙන්න තමයි මේ ආයතනය කටයුතු කරන්නේ. முக்கியமான ஒரு விடயத்தை நாம் இங்கு கூற வேண்டும். அதாவது எல்லா மாணவர்களுக்கும் இந்த புத்தக பை பாடசாலை உபகரணம் என்பது வழங்கப்படுவதில்லை. காரணம் என்னவென்றால் ஒரு மாணவனுக்கு புத்தகம் என்பது காணப்பட்டால் அவனுக்கு இன்னொன்று கொடுத்து விட்டால் அவனுக்கு அதன் மதிப்பு என்பது தெரிய வராது. அதே போன்றுதான் இல்லாத மாணவர்களுக்கு அதை கொடுக்கும் போது அந்த மாணவனுக்கு இல்லாத அருமை புரியும். அந்த சாதனையாளர்களை உருவாக்கக்கூடியது கல்வியால் மாத்திரமே அன்று வேற எதுவும் இல்லை. உங்கள் யாருக்கும் அறிந்த ஒரு விடயம். இந்த நிறுவனத்தின் சமூக பணி இன்னும் மென்மேலும் வளர்வதற்கு இறைவனின் நல்லாசிகள் கிட்ட வேண்டும் என்று நான் இறைவனை இந்த சந்தர்ப்பத்தில் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன்.